நஞ்சு, உடல் நஞ்சு, ஊடுருவிப்பாய் நஞ்சு, புகை நஞ்சு. 4 தலைமுறை பூச்சிக்கொல்லிகளை உருவாக்கியும் பூச்சியை ஒண்ணும் பண்ண முடியல. 5ஆம் தலைமுறை பூச்சிக்கொல்லி 2002ல கண்டுபிடிச்சிட்டான். தொடு நஞ்சுங்கிறது 1939 DDT, 10 வருஷம் கழிச்சு குடல் நஞ்சு, அதுக்கடுத்து 10 வருஷம் கழிச்சு ஊடுருவிப்பாய் நஞ்சு, அதுக்கு 10 வருஷம் கழிச்சு புகை நஞ்சு, அதுக்கு 10 வருஷம் கழிச்சு நரம்பு நஞ்சு, நெர்வ் பாய்சன். 2002ல அதே ஜெர்மன் விஞ்ஞானி தான், இன்னொரு டைப்பான ஜெர்மன் விஞ்ஞானி கண்டுபிடிச்சதான் நரம்பு நஞ்சு. நரம்பு நஞ்சுன்னா நெர்வ் பாய்சன். இது என்ன வேலை செய்யுது? இது செய்யற வேலையிலதான் இப்ப மனுஷன் கிட்டத்தட்ட குழம்பி போய் நிக்கிறான். என்ன? நரம்பு. நமக்கு நரம்பு எங்க இருக்குது? நரம்பு மண்டலம்ங்கிறது என்னது? பெருமூளையில ஆரம்பிச்சு சிறுமூளையில இறங்கி நம்மளோட தண்டு வடத்துல இருந்து அதுல இருந்து உடம்பு முழுக்க நரம்புகள் போகுது. இதே மாதிரிதான் பூச்சிக்கும். புழுவோட சென்று பகுதியில இருந்துதான் நரம்பு பிரியுது, பூச்சியோட சென்று பகுதியில இருந்துதான் நரம்பு பிரியுது. இப்ப இந்த நரம்பு நஞ்சு அப்படிங்கிறத பயிருக்கு மேல தெளிச்சா சாப்பிடுற புழு அதை சாப்பிட்டு உள்ள போன உடனே நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுறதுனால அதனோட ஞாபக திறனை இழந்துருதான், யோசிக்கும் திறனை இழந்துருதான். இது ரெண்டும் இழக்கிறதுனால என்ன பிரச்சனை ஆகுது? இந்த நரம்பு நஞ்ச பயிருக்கு மேல தெளிக்கும் போது சாப்பிடுற புழு அதனோட நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு அதனோட டோட்டல் அந்த எதை சட்டை உரிக்கிற குணத்தை மறந்துருதுங்க. சாப்பிடுற கெப்பாசிட்டி 50 மடங்கு சாப்பிடணுங்கிறதையே மறந்துருதுங்கிறான். அதனால கூட்டுப்புழுவா மாற முடியல. 50 மடங்கு சாப்பிட்டு 15 நாள் 25 நாள் சாப்பிட்டாதான் அது கூட்டுப்புழுவா மாறும். கூட்டுப்புழுவா மாறினாதான் அது என்னோட ரக்க முளைச்சு இனப்பெருக்க உறுப்புகள் டெவலப் ஆகி அதுல இருந்து பூச்சி வெளியே வரும். ஆனா இந்த நரம்பு மண்டலத்தையே பாதிக்கிறதுனால பூச்சிகளோட ஞாபக திறனும் அதனோட செயல்திறனும் பாதிக்கப்படுது. ஆனா இந்த நரம்பு நஞ்சோட அடுத்த தகராறு எங்க ஆரம்பிச்சு தெரியுமா? பயிருக்கு மேல தெளிக்கும் போது முன்னாடியே பார்த்தோம், ஊடுருவி பாயும் நஞ்சு கண்டுபிடிக்கப்பட்ட பின்னாடி இந்த எல்லா நஞ்சுகளுமே ஊடுருவி பாயும் குணத்தோட கலந்துதான் தயாரிக்கப்பட்டது. அப்ப இந்த செடிக்கு மேல இது பண்ணும்போது என்டையர் செடியும் நரம்பு நஞ்சு பரவி நிக்குது. இந்த இடத்துலதான் இன்னொரு முக்கியமான பூச்சி உள்ள வருது. என்ன முக்கியமான பூச்சி? தேன் எடுக்கிற தேனி பூச்சி. அதுவும் பூச்சி கேரக்டர் தான். பூச்சி நோக்கி பூவை நோக்கி வருது. பூவுல இருக்க மகரந்தத்தை எடுத்து வாயில போட்டு எச்சிய குழப்பி அதுல கொண்டு போய் கூட்டுல சேர்த்தாதான் அது எச்சியோட சேர்த்து குழப்புன பூவோட மகரந்தம் தான் தேனா மாறுது. அதைத்தான் தேனீக்கள் தன்னோட குஞ்சுகளுக்கு சாப்பாடா கொடுக்கறதுக்காக, அதுவும் தேனீக்கள் உங்களுக்கு சுறுசுறுப்புக்கு பேர் போன தேனீக்கள் பத்தின வாழ்க்கை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது தேன் எதுக்காக ரெடி பண்ணுது? தன்னோட குஞ்சுகளுக்காகவும் தன்னோட எதிர்கால டைமுக்காகவும் சேகரிச்சு வச்சிருக்கிற அந்த தேனை தான் நம்ம தேன்கிற பேர்ல அதனோட கூட்டை வெட்டி எடுத்து இது பண்றோம். அப்ப இந்த இடத்துல நான் திருப்பி சொல்ல வர்றது, தேன் அப்படிங்கிறது தேனீக்களோட எச்சி. அததான் நான் உங்கள்கிட்ட இப்ப சொல்ல வரேன். பூக்கள் இருக்க மகரந்தம் பிளஸ் தேனி வாயில இருக்கிற எச்சியும் கலந்தா அது தேன். அப்ப இப்ப நீங்க தேனுன்னு சாப்பிட்டு இருக்கிறது பூச்சியோட எச்சி. அதைத்தான் நான் திருப்பி இந்த இடத்துல திருப்பி வர்றேன். இந்த நரம்பு நஞ்சு தெளிக்கப்பட்ட செடிகளுக்கு மேல இப்படி தேனி பூச்சி பறந்து வந்து ஒரு பூவுக்குள்ள மகரந்தத்தை எடுக்கிறேன்னு சுரண்டும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த நரம்பு நஞ்சும் உள்ள போயிடும். எதனோட உடம்புக்குள்ள? தேனியோட உடம்புக்குள்ள. ஒரு பூவை இது பண்ணிட்டு அடுத்த பூவு போது அடுத்த பூ 4வது பூ நக்கும் போது இந்த நரம்பு நஞ்சு தேனீக்களுக்கு பிரச்சனை உண்டு பண்ணுது. என்ன பிரச்சனை உண்டு பண்ணுது? ஞாபகத்திறன் காலி, சாப்பிடுற தன்மை காலி. இந்த ஞாபகத்திறன் சாப்பிடுற தன்மையில தேனீல என்ன பிரச்சனை உருவாகுது? தேனீங்கிறது கூட்டு குடும்ப வாழ்க்கை வாழ்ற ஒரு பூச்சி. ஒவ்வொரு தேன் கூட்டிலையும் குறைஞ்சபட்சம் 5000 தேனீக்கள் இருக்கும். காலையில 2000 தேனீக்கள் கிளம்பி இந்த பக்கம் பூ இருக்கான்னு தேடி போகுதுன்னா மத்தியானம் இன்னொரு 2000 தேனீக்கள் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும். காலையில கிளம்பி வந்த தேனீக்கள் 2000 தேனீக்கள்ல இந்த 4 பூவை நக்குன உடனே மெண்டலான தேனீக்கள்னால திருப்பி கூட்டுக்கு போற வழி அங்கதான் இருக்கு. கூட்டுக்கு போற வழி மறந்து போகுது.
வழி மறந்து போறதுனால திருப்பி கூட்டுக்கு போய் சேர முடியல. எங்கெங்கேயும் சுத்தி காலையில கிளம்புன 2000 தேனீக்கள்ல 500 தேனீக்கள் தான் ரிட்டர்ன் ஆகுது. மிச்சம் 1500 தேனீக்கள் வழி தவறி அது கூட்டுக்கு போய் இந்த எடுத்த மகரந்தத்தை எச்சியோட கலந்து ரெப்ப முடியலைன்னா அது எங்க பை வச்சிருக்கும்னா அதனோட பின்னங்கால்கள்ல பை வச்சிருக்கும். அந்த பின்னங்கால் வச்சிருக்கிற பையில அந்த எச்சியும் மகரந்தத்தையும் துப்பி சேகரிச்சுக்கிட்டு அதோட வெயிட்டோட தான் பறக்கணும். பறந்து அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள கூட்டுக்குள்ள போய் அது அந்த பையிலிருந்து சேகரிச்சதெல்லாம் சேர்த்து வைக்கலைன்னா வெயிட்டோடைய ஆள் அவுட். காலையில கிளம்புன 2000 தேனீக்கள்ல 500 தான் மத்தியானம் ரிட்டர்ன். மத்தியானம் கிளம்புன 2000 தேனீக்கள்ல சாயங்காலம் 500 தான் ரிட்டர்ன். அடுத்த நாள் காலையில அந்த 500 அவுட். இதுதான் நடந்துச்சு. எங்க நடந்துச்சு? 2002ல ஜெர்மனில அந்த நரம்பு நஞ்சு கண்டுபிடிக்கப்பட்ட விஞ்ஞானிட்ட இருந்து கிளம்புன இந்த நரம்பு நஞ்ச என்டையர் ஜெர்மனில 3 வருஷம் யூஸ் பண்ண. 3 வருஷத்துக்குள்ள ஜெர்மன்ல ஒரு பிரச்சனை நடந்து போச்சு. என்ன பிரச்சனை? விவசாயி பூரா பயங்கர கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்ட்? இந்த மருந்து பயன்படுத்த ஆரம்பிச்ச பின்னாடி எங்க வயல்ல தேனீ பாப்புலேஷனை காணோம். தேனீக்களே இல்ல. தேனீக்கள் இல்லைன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. தேனீக்கள்ங்கிறது எதுல முக்கிய பங்கு வகிக்குது? ஒரு பூவுல இருந்து மகரந்தத்தை இன்னொரு பூவுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தேனீக்களோட வேலை. மகரந்த சேர்க்கை பாலினேஷன் நடக்கலைன்னா எல்லா செடியும் பூ பூத்தது வேஸ்ட். காயா மாற முடியாது. காய் தான் பழமாகணும், விதையாகணும். அப்போ டோட்டல் மகசூல் கம்மி. இந்த நரம்பு நஞ்சு இங்கதான் ஒரு முக்கியமான உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்றேன். தொடு நஞ்சு, குடல் நஞ்சு, ஊடுருவிப்பாய் நஞ்சு, புகை நஞ்சு இதெல்லாம் தண்ணி மருந்தாவோ பவுடர் மருந்தாவோ கடையில வித்துக்கிட்டு இருக்கிறான். விவசாயி போய் கடையில வாங்கி பயிருக்கு தெளிச்சாதான் விஷம் பயிருக்கு மேல வருது. ஆனா இந்த நரம்பு நஞ்சு அப்படின்னு சொல்றேன். இந்த 5ஆம் தலைமுறை பூச்சிக்கொல்லியை ஜெர்மன் விஞ்ஞானி கண்டுபிடிக்கும் போதே ஒரு சின்ன வேலையை காட்டினா. என்ன வேலையை காட்டினா? இந்த நரம்பு நஞ்ச செடியோட ஆரம்பத்திலேயே உள்ள கொண்டு போயிட்டோம்னா பூச்சியே வராது அப்படிங்கிறதுக்காக இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா சீட் ட்ரீட்டிங் கெமிக்கல், விதைக்கு மேலேயே தடவுற டெக்னிக்கை தான் இதுல கண்டுபிடிச்சாங்க. விதைக்கு மேலேயே பவுடர் கோட்டிங் போட்டுதான் இந்த மருந்த கொடுத்தாங்க. இப்ப பாருங்க, நீங்க எந்த கடையில வேணாலும் போய் கடையில விதை வாங்குங்க. அது மக்காச்சோள விதையா இருக்கலாம், பருத்தி விதையா இருக்கலாம், கீரை விதையா இருக்கலாம், தக்காளி விதையா இருக்கலாம், வெண்டை விதையா இருக்கலாம், ஏன் நெல்லு விதையா கூட இருக்கலாம். இந்த எல்லா விதைகளும் வாங்குங்க. விதையோட ஒரிஜினல் கலர்ல அதை விற்க மாட்டாங்க. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன். மக்காச்சோளம் கடையில போய் விதை வாங்குங்க. மக்காச்சோளத்தோட ஒரிஜினல் கலர் என்ன? மஞ்சள் கலர். ஆனா நீங்க கடையில வாங்குற மக்காச்சோளம் என்ன கலர்ல இருக்கு? ரோஸ் கலர்ல இருக்கு. அந்த ரோஸ் கலருங்கிறது என்னது? இந்த நரம்பு நஞ்சு பவுடர் கோட்டிங் கொடுக்கப்பட்ட விதை. மக்காச்சோளத்தை ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பருத்தி விதைக்கு மேல இருக்கிறது பூரா வயலட் கலர்ல தான் இல்ல பச்சை கலர்ல தான் பருத்தி விதை விற்கிறான். கீரை விதையில இருந்து, தக்காளி விதையில இருந்து, கத்திரிக்காய் விதையில இருந்து எல்லா விதையுமே ஒண்ணு ரோஸ் கலர், இல்லைன்னா வயலட் கலர், இல்லைன்னா பச்சை கலர். இந்த 3 கலர் தெளிக்கப்பட்ட விதைகள் தான் வருது. இந்த 3 கலர் தான் இந்த நரம்பு நஞ்சு. 3 கெமிக்கல், வாயில நுழைய முடியாத பேர். இதுக்கு இங்கிலீஷ்ல நியோனிகோட்டினாய்ட்ஸ் அப்படின்னு பேரு. ஒன்னு இமிடாக்ளோபிரிட், இன்னொன்னு அசட்டமாப்ரைட், இன்னொன்னு தயோமீத்தாக்சின். இந்த நரம்பு நஞ்சு தெளிக்கப்பட்ட விதைகள்லாம் இன்னைக்கு தேதியில இந்தியாவுல இருக்குது. நம்ம தான் அதை வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க. இங்கதான் அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு சொல்லணும். என்ன சொல்ல போறேன்? இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளால எனக்கு என்ன பிரச்சனைங்கிறதுலதான் இருக்கு. இதை எனக்கு என்ன பிரச்சனை முன்னாடியே சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு வர்றேன். பூச்சி ஒவ்வொன்னையும், புழு ஒவ்வொன்னையும் திறந்து வாய்க்குள்ள நீங்க இந்த பூச்சி மருந்தையோ இந்த நரம்பு நஞ்சையோ ஊத்தல. யாருக்கு ஊத்துறீங்க? செடிக்கு மேல ஊத்துறீங்க. அப்ப எதை விஷமாக்குறீங்க? என்டையர் செடியை விஷமாக்கு. என்டையர் செடி விஷமாயிருந்துச்சுன்னா நீ சொல்ற கேள்வியை பார்த்தவன் எது இவ்வளவு நேரம் நீ பேசினதை கேட்டா என்டையர் செடி விஷமாயி அந்த விஷ கீரையும் விஷ தக்காளியும் விஷ கத்திரிக்காயும் நான் சாப்பிட்டு இருந்தேன்னா இந்நேரம் நான் எங்கேயோ போயிருந்திருக்கணும். இவ்வளவு நேரம் நீ பேசுறதுக்கு நீயும் இருக்க மாட்டேன், நானும் இருக்க மாட்டேன், உசுரோட இருக்க மாட்டோம், போய் சேர்ந்திருக்கணும். அங்கதான் திருப்பி ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட். என்ன டெக்னிக்கல் பாயிண்ட்? பூச்சி சைஸ் எவ்வளவு பெருசுன்னு பார்த்தோம், மனுஷன் சைஸ் எவ்வளவு பெருசுன்னு பார்த்தோம். கொசு, மனுஷன். கொசுங்கிறது மனுஷனோட உள்ளங்கையில இந்த இடத்துல வச்சா சைஸ். மனுஷன் 75 கிலோ பாடி வெயிட்.
கொசுவை காலி பண்றதுக்கு இந்த பேனா நுனியில இப்படி ஒரு புள்ளி விஷம் போகும். இந்த விஷத்தை கொசு இப்படி டச் பண்ணிச்சுனாலே கொசு அவுட், ஆக்சுவலா டச் பண்ணிச்சுனாலே. ஆனா மனுஷன் இந்த அளவு விஷத்தை வச்சு இதை நக்கிட்டு நான் செத்து போயிட்டேன்னு சாக மாட்டேன். 75 கிலோ பாடி வெயிட் கொலாப்ஸ் ஆகணும்னா விஷம் 100 ml ஆச்சும் உள்ள போகணும். 100 ml விஷம் மருந்து பாட்டில் மூடிய நக்கிட்டு செத்து போயிட்டேனாலும் கூட சாக மாட்டீங்க. மருந்து பாட்டில சும்மா ஒரு இது பண்ணீங்கன்னா, ஏன்னா உங்க உடம்பு பூச்சியோட இதை விட கொஞ்சம் எதிர்ப்பு திறன் அதிகமானது. அப்ப 100 ml விஷனாச்சும் உள்ள போகணும். அப்பதான் நீங்க அவுட். இதுதான் பூச்சிக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம். பூச்சி கொல்லி எப்படி வேலை பார்க்கறதுங்கிறதுல இங்கதான் அடுத்த பிரச்சனை. சரி, இப்படி இருக்கிறதுல நான் எங்க சாக போறேன், திருப்பி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. அங்கதான் திருப்பி இடிக்குது. எங்க இடிக்குது? இது வரைக்கும் சொன்ன இந்த 5 பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் பயிருக்கு மேல தெளிக்கும் போது எவ்வளவு நேரத்துக்கு அந்த விஷம், தெளிக்கப்பட்ட விஷம் பயிருக்கு மேல 100% வீரியமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உடனே இந்த கேள்வி கேட்டா ஒவ்வொரு விவசாயியும் ஒவ்வொரு விதமா பதில் சொல்லுவார். சில பேர் சொல்லுவாங்க 3 நாள் வரைக்கும் இருக்கும் சார், சில பேர் 1 வாரம் இருக்கும் சார், சில பேர் 1 மாசம் கூட இருக்கும் சார். ஆனா உண்மை நிலவரத்தை தெரிஞ்சுக்குவோம். அது தொடு நஞ்சா இருக்கட்டும், குடல் நஞ்சா இருக்கட்டும், ஊடுருவி பாய் நஞ்சா இருக்கட்டும், புகை நஞ்சா இருக்கட்டும், நரம்பு நஞ்சா இருக்கட்டும், பயிருக்கு மேல தெளிக்கும் போது 100% விஷத்தை உங்களால தெளிக்கவே முடியாது. ஏன் தெளிக்கவே முடியாது? அவன் மருந்து டப்பாவுல என்ன எழுதி கொடுத்திருப்பான்? 1 லிட்டர் தண்ணிக்கு 10 ml விஷத்தை கலந்து அடிங்கம்மா. நீங்க 1 லிட்டர் தண்ணிக்கு 10 ml பதிலா நம்ம ஆக்சுவல் மென்டாலிட்டி 10 ml இன்னும் ஒரு 5 ml கூட போட்டா, இன்னொரு 10 ml கூட போட்டா பூச்சி வேகமா சாகும்ல. கலந்து ஸ்ப்ரே பண்ணும் போது அடிக்கிற காத்து, நீங்க இப்படி செடி நிக்குது, இப்படி அடிக்கிறீங்க, அடிக்கிற காத்து, அந்த நேரத்துல இருக்கிற சூரிய வெளிச்சம், வெயில், மழை, பனி, இது எல்லாத்துக்கும் சேர்த்து அதெல்லாம் தாண்டிதான் நீங்க அடிக்கிற விஷம் பயிருக்கு மேல படியும். அதனால 100% விஷம் படிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. காத்தாலையும், மழையாலையும், வெயிலாலையும், பனியினாலையும் 80% விஷம் தான் பயிருக்கு மேல படியும். இந்த படிகிற 80% விஷம் எத்தனை நாள் வரைக்கும் அந்த 80% விஷமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அங்கதான் அடுத்து இந்த வெவ்வேறு நஞ்சுகள் சொன்ன ஒவ்வொரு நஞ்சுக்கும் ஒவ்வொரு விதமான கெப்பாசிட்டி உண்டு. குறைஞ்சபட்சம் தெரிஞ்சுக்குவோம், அதிகபட்சம் தெரிஞ்சுக்குவோம். குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம், அதிகபட்சம் 3 நாள். இதுதான் அந்த 80% சொல்ற 80% விஷம் உங்க செடி மேல ஆக்டிவான்னு அந்த முழு வீரியத்தோட இருக்கிற நாட்கள் 3 மணி நேரத்துல இருந்து 3 நாள். அதுக்கடுத்து என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அந்த 3 மணி நேரம் கழிச்சோ இல்ல 3 நாள் கழிச்சோ விஷம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். எப்படி குறைய ஆரம்பிக்கும்? அங்கதான் அடுத்த சிக்கல். எப்படி குறைய ஆரம்பிக்கும்? 3 மணி நேரம் 3 நாள் கழிச்சு அப்படியே செடிக்கு மேல இருக்க விஷம் டோட்டலா காலி ஆயிருமா? டோட்டலாலாம் காலி ஆகும். இதுதான் பூச்சி மருந்தோட, இந்த பூச்சிக்கொல்லின்னு சொல்ற உயிர்கொல்லி மருந்தோட இன்னொரு ரகலை. என்ன ரகலை? 80% தான் படிஞ்சிருக்குது. அந்த 3 மணி நேரம் 3 நாள் கழிச்சு அப்படியெல்லாம் காணாம போகாது. அந்த 80% பாதியாதான் குறையும். 3 நாள் கழிச்ச பின்னாடி 40% மாறும். அடுத்த 3 நாள் கழிச்ச பின்னாடி 20% மாறும். அடுத்த 3 நாள் கழிச்ச பின்னாடி 10% மாறும். அடுத்த 3 நாள் கழிச்ச பின்னாடி 5%, அடுத்த 3 நாள் கழிச்ச பின்னாடி 2. இப்படித்தான் பூச்சி மருந்தோட இன்னொரு ரகலை. இப்படிதான் பாதியாதான் விஷம் குறையும். இது 2வது விஷயம். முதல் விஷயம் 100% மேல படியாது. 2வது விஷயம், அந்த படிகிற விஷம் படிப்படியாதான் குறையும். அதனாலதான் இதை எஞ்சும் நஞ்சு, தங்கிய நஞ்சு, இங்கிலீஷ்ல பெஸ்டிசைட் ரெசிடியூன்னா அது தங்குற அளவு, எஞ்சிய அளவு, தங்குற அளவு. இது 2வது விஷயம். 3வது முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கிறோமா? அந்த தொடு நெஞ்சு, குடல் நெஞ்சுங்கிற கேட்டகரியில மொத்தம் கண்டுபிடிச்ச அந்த DDT, டைக்ளோரோ டைபீனைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன், இந்த மருந்தோட கெப்பாசிட்டி எத்தனை நாளா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க அடிச்ச இடத்துல முன்னாடியே சொன்னா 100% கிடையாது, 80% தான். அந்த 80% விஷம் எத்தனை நாள்ல 0 ஆகும்னு நினைக்கிறீங்க? 0னா அந்த 80% 40, 20, 10, 5, 2 அப்படி போய்கிட்டே இருக்கணும். எத்தனை நாள்? இங்கதான் அடுத்த அதிர்ச்சிகரமான உண்மை. DDT எந்த இடத்துல தெளிக்கிறீங்களோ அது 0 ஆகுறதுக்கு 60 வருஷம்.
அப்ப யோசிச்சு பாருங்க, 60 வருஷம். அடுத்தது நீங்க லேட்டஸ்டா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற மோனோகுரோட்டோபாஸ் 5 வருஷம். அதுக்கடுத்து லேட்டஸ்டா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற உங்களோட நரம்பு நஞ்சு, அந்த சிவப்பு கலர், பச்சை கலர், வயலட் கலர் விதைக்கு மேல போடுற அந்த போட்டி குறைஞ்சபட்சம் 3 வருஷம். 3 வருஷம் கழிச்சதுதான் 0. பயிருக்கு மேல நீங்க இந்த இடத்துல இந்த டெக்னிக்கல் நிப்பாட்டிட்டு இந்த விஷயத்துக்கு வர்றேன், பிராக்டிக்கலான விஷயத்துக்கு. நெல்லுல பால் குடிக்கிற தருணத்துல ஒரு நாத்தம் பிடிச்ச பூச்சி வந்து உக்காந்து அந்த பாலை மட்டும் உறிஞ்சிடும். நெல்லோட கதிர்ல அந்த ஒரு தானியம் மட்டும் கற்காவா மாறி. இந்த பூச்சி என்ன பூச்சி அப்படின்னு கேட்டா நம்ம விவசாயிகள் டக்குன்னு சொல்லுவாங்க, கதிர்நாவா பூச்சி. இது தமிழ்ல விவசாயத்துறையில சொல்ற பூச்சி. ஆனா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பூச்சி அந்த பேரு. பச்சால பூச்சி, அன்ன பூச்சி, செந்தால பூச்சி அப்படின்னு ஒவ்வொரு ஊர்லயும். இந்த பூச்சி வந்தா விவசாயி நார்மலா என்ன செய்வார்? இந்த பூச்சி மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அடுப்பு சாம்பலை கொண்டு வந்து தூவார். வேப்ப எண்ணெயை கொண்டு வந்து அடிப்பார். ஆனா அந்த பூச்சி மருந்தை அடிச்ச பின்னாடி விவசாயிட்ட, எந்த விவசாயிட்ட வேணாலும் கதிர்நாவா பூச்சி என்ன அடிப்பீங்கன்னு கேட்டா மாலத்தியான பவுடர் மருந்தாவும் தண்ணி மருந்தாவும் கொண்டு வந்து தெளிப்பாங்க. இந்த நாத்தம் பிடிச்ச பூச்சி செத்துரும். 100க்கு 80 பூச்சி செத்துரும். நான் இல்லைன்னு சொல்லல. செத்த உடனே இவங்க எல்லாம் சந்தோஷப்படுவாங்க, நாங்க பயிரை காப்பாத்திட்டோம்ல. ஆனா அங்கதான் திருப்பி விஷயம், மாலத்தியான்ங்கிறது மோனோகுரோட்டோபாஸோட ஈக்குவல் விஷம். குறைஞ்சபட்சம் 5 வருஷம் ஆகும் அது அடிச்ச இடத்துல 0 ஆகுறது. இப்ப நெல்லு என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொன்னேன், பால் குடிக்கிற தருணத்துலதான் இந்த பூச்சி வரும். அப்ப நீங்க அடிக்கிற விஷம் எங்க இறங்கி இருக்கு? எந்த செடிக்குள்ள இறங்கி இருக்குது? அந்த பால் தான் பின்னாடி அரிசியா மாறப்போகுது, அதுக்குள்ள இறங்கி இருக்குது. நெல்லு பால் பிடிச்சதுல இருந்து எத்தனை நாள் கழிச்சு அறுவடை வரும்னு நினைக்கிறீங்க? குறைஞ்சபட்சம் 25 நாள், அதிகபட்சம் 45 நாள். ஒவ்வொரு ரகத்துக்கு ஏத்த மாதிரி அறுவடை. அப்ப 45வது நாள் அறுவடை நடக்கும் போது விஷம் எத்தனை % இருக்கும்? நான் உங்க கணிப்புக்கே விட்டுறேன். இதை நான் டீட்டெயிலா தெளிவா அப்புறம் சொல்றேன். அப்ப 25வது நாளோ 45வது நாளோ நெல்லை அறுக்கிறீங்க. வயல்ல அறுக்கும் போது நெல்லு தனியா, வைக்கோல் தனியா பிரிக்கிறீங்க. இப்ப அடிச்ச விஷம் எங்க இருக்குது? வைக்கோல்லையும் இருக்கு, நெல்லுலயும் இருக்கு. வைக்கோல் யாருக்கு போகுது? மாட்டுக்கு போகுது. எத்தனை % போகுது? அது திருப்பி உங்க கணிப்புக்கே விட்டுறேன். நான் குறைஞ்சபட்சம் நான் அடிச்சதுல இருந்து 45வது நாள் அதிகபட்சத்தை நான் வச்சுக்கிறேன். 25வது நாள் கூட இருக்கல. 45வது நாள் நீங்க அறுத்து மாட்டுக்கு போடுறீங்க. அப்ப எத்தனை % விஷம் இருக்கும்னு நான் உங்க கற்பனைக்கு விட்டுறேன். ஆனா நான் உங்களுக்கு எது சொல்றது 1% விஷம். இப்போ வைக்கோல்ல 1% விஷம் இருக்கு. இந்த 1% விஷம் வைக்கோல் தான் யாருக்கு போகுது சாப்பாடா? மாடு என்ன வைக்கோல் சாப்பிடுது? மாலத்தியான் 1% வைக்கோல் சாப்பிடுது. இங்கதான் இன்னொரு அடுத்த டெக்னிக்கல் பிரச்சனை. என்ன பிரச்சனை? அந்த 1% எஞ்சிய நஞ்சாவும் தங்கு நஞ்சாவும் இருக்குல்ல அந்த விஷம், அத ஒரு உயிருள்ள பொருள் சாப்பிட்டுச்சுன்னா இந்த 1% இருக்கிற தங்கும் நஞ்சு, எஞ்சிய நஞ்சு, சோ இந்த 1% விஷம் அப்படின்னு சொல்ற அந்த மாலத்தியான் விஷம் எங்க போய் படியும்னு முன்னாடியே சொன்னோம். இதோட கொழுப்புலையும் ஈரல்லையும். மாடு இப்ப திருப்பி நமக்கு என்ன கொடுக்குதுன்னு பார்த்தோம்? பால்ல என்ன மீட்டர் போட்டு அளப்போம்? லாக்டோமீட்டர் எதை அளக்குறதுக்கு? பாலோட கொழுப்பு. இப்ப விஷம் எங்க படியுதுன்னு சொன்னேன்? கொழுப்புல. அப்ப மாடு உங்களுக்கு என்ன பால் கொடுத்துருக்கு? மாலத்தியன் பால். எத்தனை %? 1%. இங்க அடுத்த டெக்னிக்கல் மேட்டர், இன்னொரு டெக்னிக்கல் மேட்டர். என்ன டெக்னிக்கல் மேட்டர்? 1% எஞ்சிய நஞ்சு தங்கும் நஞ்சை ஒரு உயிருள்ள பொருள் சாப்பிடும் போது அதனோட உடம்புக்குள்ள போகும்போது அந்த 1% 2% மாறுமாம். அப்ப மாட்டோட கொழுப்புல போய் படியும் போது அது 2% மாலத்தியானா படியும். மாட்டு பாலா வெளியே வரும்போது அது 2% வரும். மாட்டு பால் யாருக்கு போகுது? வீட்டுல குழந்தைகளுக்கு. அது எந்த குழந்தை? குட்டி குழந்தைகளுக்கு. அதுவும் தாய்ப்பால் கொடுக்க இயலாத குழந்தைகளுக்கு. அப்ப தாய்ப்பால் குடிக்க முடியாத குழந்தை எத்தனை % பால் சாப்பிடுது? 2% மாலத்தியான் பால் சாப்பிடுது. இப்ப அடுத்த தகராறு உருவாகும். தாய்ப்பால் குடிக்கிற குழந்தை. அப்ப யாரு பாலை குடிப்பாங்க?
தாய் மாட்டு பால் கொடுத்து அவங்க எனர்ஜியை வளர்க்குறாங்க. அப்பதான் குழந்தைக்கு பால் கொடுக்க முடியும். இப்ப அடுத்த கதை நடக்குது. என்ன கதை நடக்குது? 2% மாலத்தியான் பாலை அம்மா குடிக்கிறாங்க. திருப்பி அந்த முன்னாடி சொன்ன டெக்னிக்கல் பாயிண்ட், 2% அம்மாவோட உடம்புக்குள்ள போகும்போது 4% அம்மாவோட கொழுப்புல போய் படியுது. அம்மாவோட தாய்ப்பால் எது? கொழுப்பு. அம்மா பால் கொடுக்குறாங்க. எத்தனை பர்சன்ட்? 4%. யோசிச்சு பாருங்க. பால் அப்படியே வந்துச்சுன்னா 1%, 2% மாறும். அம்மா சாப்பிட்டா 4%. இப்ப அடுத்த கதைக்கு வர்றேன். நெல்லை தூக்கிட்டு ரைஸ் மில்லுக்கு போறீங்க. அரிசி தனியா, உமி தனியா. உமி யாருக்கு போகுது? மாட்டுக்கு போகுது. மாடு முன்னாடி 1% மாலத்தியான் வைக்கோல் சாப்பிட்டுருக்கு. இப்போ 1% மாலத்தியான் உமி சாப்பிடுது. அப்ப மாட்டுக்குள்ள போகும்போது 2%. மாடு சாதாரணமா பால் கொடுத்தாலே 4%. அம்மா குடிச்சா 8%. அடுத்த கதை. உமி மாடு சாப்பிட்டது போக மிஞ்சிருச்சு. யாருக்கு போடுவாங்க? வீட்டுல இருக்க கோழி. வீட்டுக்கு மாப்பிள்ளை வந்தா என்ன அடிக்கிறது? கோழி அடிச்சு. முன்னாடியே பார்த்தேன். விஷம் எங்க படியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம்? கொழுப்பு மற்றும் ஈரல். அப்ப நாட்டு கோழி ஈரல் சாப்பிடும் போது கோழி என்ன சாப்பிட்டுருக்கு? 1% மாலத்தியான் உமி. அப்ப கொழுப்பு இது ஈரல் வழியா மாப்பிள்ளைக்கு மாமியார் என்ன வைக்கிறாங்க? விஷம் வைக்கிறாங்க. இதுதான் அடுத்த கதை. அடுத்து அரிசி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர்றீங்க. வீட்டுல சமைச்சு சாப்பிடுறீங்க. 1% மாலத்தியான் பால் சாப்பிட்டுருக்கீங்க, 1% நாட்டுக்கோழி சிக்கன் சாப்பிட்டுருக்கீங்க, 1% அரிசி சாப்பிட்ருக்கீங்க. இதுல நெல்லுல அடிச்ச விஷம் இதோட நிக்கல. அடுத்த கதை இருக்கு. நெல்லுல அடிச்ச விஷம் கரெக்டா நெல்லுக்கு மேல மட்டும் படல. ஒரு சொட்டு நெல்லுல தேங்கி இருக்கிற தண்ணியில விழுகுது. இந்த தண்ணியை பூரா வடிகட்டி பக்கத்துல இருக்க குளத்துல மீன் வளர்ப்போம். மீன் என்ன தண்ணி குடிச்சிருக்கு? மாலத்தியான் தண்ணி. சிக்கன் எடுக்காதப்ப என்ன எடுப்பீங்க? மீன் எடுப்பீங்க. மீன் சாப்பிடும் போது 1%. இது நெல்லுல ஒரு டைம் அடிச்ச மருந்து 25வது நாள், 45வது நாள் அறுவடைக்கு பின்னாடி இந்த கதை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பூச்சி கூட பூச்சி கடிச்ச தடமே இல்லாம பலன் காய்கறி வாங்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? அது பூச்சி சாப்பிட முடியாத அளவுக்கு விஷம் இருக்குன்னு அர்த்தம். ரோட்டோரத்துல கிளவியெல்லாம் உட்காந்து காய்கறி விற்கிறது பூரா என்ன விற்று? பூச்சி கத்திரிக்காயும், பூச்சி தக்காளியும், பூச்சி வெண்டைக்காயும் விற்குது. அப்ப இப்ப நம்ம எந்த காய் வாங்கணும்? எந்த காய் வாங்கினா நம்ம உசுரோட இருப்போம்? அப்படியே பலபலன்னு இருக்கிற கத்திரிக்காயும் தக்காளியுமா? ரோட்டோரத்துல பூச்சி அணில் கடிச்ச கொய்யாப்பழம் இனிக்கும். அது மாதிரி பூச்சி கடிச்ச காயில விஷம் இல்லை. பலபல காய்னா பூச்சி திங்க முடியாத அளவுக்கு விஷம். விவசாயி பூச்சி மருந்தை எப்படி அடிக்கிறார்? தண்ணி கலந்து அடிக்கிறார். அவரு மட்டும் பூச்சி மருந்து அப்படியே தெளிச்சிருந்தாருன்னா நீங்க எப்பயோ போய் சேர்ந்திருப்பீங்க. தண்ணி கலந்து அடிக்கிறதுனாலதான் பிரச்சனை. நீங்க இல்லாம தப்பிக்கிறீங்க. எதுல தண்ணி? 1 லிட்டர் தண்ணியில 10 ml விஷம் கலந்து அடிக்கிறார். பயிருக்கு மேல படிகிறது 8 ml தான். அதுதான் முன்னாடி சொன்னேன், மழை வெயில் பனி கலந்து பாதி பாதியா குறையணும். அது 8 mlங்கிறது அறுவடை டைம்ல வரும்போது ஒரு துளியில 10 லட்சத்துல ஒரு பங்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு துளிங்கிறது இதுதான். இந்த ஒரு துளிய 10 லட்சம் பங்கு போட்டோம்னா அந்த 10 லட்சத்துல ஒரு பங்கு விஷம். இவ்வளவுதான் பயிருக்கு மேல. நான் முன்னாடி 1% சொன்னது உங்களை மிரட்டுறதுக்காக சொன்னது. இப்ப நீங்க நெல்லுல தெளிச்ச விஷமும், கத்திரிக்காயில தெளிச்ச விஷமும், தக்காளியில தெளிச்ச விஷமும் ஒரு துளியில 10 லட்சத்துல குறைஞ்சபட்சம் 10 பங்கு, இல்லைன்னா 20 பங்கு, இல்லைன்னா 30 பங்கு, அதிகபட்சம் 50 பங்கு வரைக்கும் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு. அப்ப இப்படிப்பட்ட விஷம்தான் நீங்க சாப்பிடுறீங்க, இல்லைன்னா அம்மா சாப்பிட்டு தாய்ப்பால் வழியா குழந்தைக்கு போகுது, இல்லைன்னா நாட்டுக்கோழி சாப்பிடும் போது. ஆனா இங்கதான் அடுத்த சிக்கல் வருது. என்ன சிக்கல் வருது? இந்த ஒரு துளியில 10 லட்சத்துல ஒரு பங்கு விஷம். நீங்க ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு காய்கறி, ஒவ்வொரு சாப்பாடு சாப்பிட உங்களோட நீங்களும் நீங்களும் உயிருள்ள பொருள் உங்களோட ஈரல்லையும் கொழுப்புலையும் படியாது. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விஷ காய்கறி பழங்கள் சாப்பிட உங்களோட ஈரல்லையும் கொழுப்புலையும் ஒரு லெவலுக்கு மேல விஷம். 10 வருஷம் நீங்க இந்த மாதிரி சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னா 10 வருஷத்துல உங்களோட ஈரல்லையும் கொழுப்புலையும் அந்த முன்னாடி சொன்ன 100 ml விஷம் செட் ஆயிடும். இங்கதான் அடுத்த இன்னொரு டெக்னிக்கல் பாயிண்ட். 100 ml விஷத்தை அப்படியே ராவா அடிச்சீங்கன்னா தான் நீங்க மண்டையை போடுவீங்க.
இங்க உள்ள வந்திருக்கிற விஷம் ஸ்லோ பாய்சன். அடுத்தடுத்த ஃபுட் செயின்னு சொல்ற உணவு வளையத்துல செடிக்கு போய் செடியில இருந்து அரிசியா வந்து, இல்லைன்னா உமியா வந்து, இல்லைன்னா வைக்கோலா வந்து, மாட்டுக்கு போய் மாட்டு பாலா வந்து, அது உங்க உடம்புல வந்து உங்க ஈரலையும் கொழுப்புலையும் படியும் போது அது வந்து அப்படியே குடிக்கிற விஷத்துக்கு ஈக்குவல் கிடையாது. இது வந்து ஸ்லோ பாய்சன். ஆனா 100 ml விஷம் இல்ல. 100 ml விஷம் உங்க உடம்ப போட்டு தள்ளணும், நீங்க சாகணும். ஆனா சாக மாட்டீங்க. இது ஸ்லோ பாய்சன்ங்கிறதுனால உங்க உடல் உள் உறுப்புகளின் செயல்பாடுகளில் குறைபாடுகள், வார்த்தைகளை நல்லா செயல்பாடுகளில் குறைபாடுகள். விஷம் எங்கெங்கெல்லாம் படியுதுன்னு சொன்னோம்? உங்களோட ஈரல்லையும் கொழுப்புலையும். உடம்புல எல்லா முதல் ஆர்கன் இங்க எடுப்போம். உங்களோட நெஞ்சு, இதயம். இதயத்துக்கு மேல் சதை என்ன சதை? கொழுப்பு சதை. விஷம் எங்க படியுன்னு சொன்னோம்? கொழுப்புல படியணும். அப்ப இதயத்துக்கு மேல் பகுதியில இருக்க கொழுப்பு சதையில விஷம் படிய படிய ஒரு லெவலுக்கு மேல இதயத்தால முழு வேகத்துல வேலை செய்ய முடியாது. இதய துடிப்புங்கிறது என்னது? ஒரு நிமிஷத்துக்கு 120 தடவை விரியணும், 80 தடவை சுருங்கணும். 120, 80 மாத்தி மாத்தி சுருங்கி விரிஞ்சாதான் உங்க உடம்பு முழுக்க ரத்தம் ஓடும். அப்பதான் நீங்க நார்மலான ஆள். ஆனா இந்த கொழுப்பு சதையில ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல விஷம் சேரும் போது இந்த 120க்கு பதிலா உங்க இதயம் 140, 160ன்னு துடிக்க ஆரம்பிக்கும். உங்க டாக்டர் உங்களுக்கு என்னன்னு எழுதுவாரு? ஹை பிபின்னு எழுதுவாரு. 80க்கு பதிலா 60, 40ன்னு குறைய ஆரம்பிக்கும். உங்க டாக்டர் லோ பிபின்னு. இந்த ஹை பிபிக்கும் லோ பிபிக்கும் என்ன காரணம்? நீங்க 10 வருஷமா சாப்பிட்ட சாப்பாடு. வர்றேன் அடுத்த பாயிண்ட். அப்படியே இதயத்துக்கு கீழே இறங்குங்க. 2 ஆர்கன், முக்கியமான ஆர்கன். கல் ஈரல், மண் ஈரல். கொழுப்பு எங்க படியுன்னு பார்த்தோம்? சாரி, விஷம் எங்க படியுன்னு பார்த்தோம்? கொழுப்பு. இன்னொன்னு எங்க படியுன்னு பார்த்தோம்? ஈரல். அப்ப கல்லீரல், மண்ணீரல் ரெண்டுலயும் ஒரு லெவலுக்கு மேல விஷம் படியும் போது என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? கல்லீரலும் மண்ணீரலும் முக்கியமான வேலை பார்க்குது. என்ன வேலை பார்க்குது? உங்க உடல்ல சாப்பிடுற சாப்பாட்டை செரிமானம் பண்றதுக்கான பித்த நீரை சுரக்கிறது இந்த கல்லீரலும் மண்ணீரலும். இந்த கல்லீரலும் மண்ணீரலும் ஒழுங்கா பித்த நீரை என்சைம் ஒழுங்கா சுரக்கலைன்னா உங்க உடலால உங்க சாப்பாடை ஒழுங்கா டைஜஸ்ட் பண்ண முடியாது. நீங்க கூட சொல்லலாம், நான் நேத்து முழுக்க ஒண்ணுமே இது பண்ணல, ஆனா எனக்கு இங்க இருந்து இங்க வரைக்கும் நெஞ்சு எரியிற மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த எரிச்சலுக்கு காரணம் உங்களோட கல்லீரலும் மண்ணீரலும் கொஞ்சம் கொஞ்சமா இதாயிருக்கு. அடுத்து கீழே இறங்குங்க. கிட்னி. கிட்னிக்கு மேல இருக்கிறது பூரா கொழுப்பு சதை. அந்த கொழுப்பு சதையில ஒரு லெவலுக்கு மேல ஏறும்போது கிட்னி ஃபெயிலியர். உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் மனுஷனுக்கு ஏற்படுற எல்லா வியாதிக்கும் மூல காரணம் உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல டாக்டர்கிட்ட மேல தோல் மேல கையை போட்டுக்கிட்டு கேளுங்க. நான் தண்ணி அடிக்கிறது இல்ல, தம் அடிக்கிறது இல்ல, எல்லாம் நல்லாதான் கரெக்டா தான் சாப்பிடுறேன், ஆனா எனக்கு பிபிங்கிற சுகருங்கிற என்ன காரணம்னு கேட்டா அந்த டாக்டர் உங்க தோல் மேல கையை போட்டுக்கிட்டு அழகா சொல்லுவார். உணவு பழக்க வழக்கத்தில் மாறுபாடும். உணவு பழக்க வழக்கத்துல எல்லாம் மாறுபாடு. உணவே மாறுபாடு ஆயிடுச்சு. ஒரு காலத்துல உணவு மருந்தா இருந்துச்சு, இப்ப மருந்து தான் உணவா இருக்குது. சாப்பிட்ட பின்னாடி 5000 ரூபாய்க்கு மாத்திரை சாப்பிட்டா அவன் பெரிய பணக்காரன் அர்த்தம். உணவு மருந்தா இருந்தது, இப்ப மருந்து உணவாயிருச்சு. என்ன காரணம்? உணவு முழுக்க நஞ்சாயிருச்சு. இந்த இடத்துல ஒரு இக்கண்ணா வச்சு கேள்வி. அப்ப இப்படிப்பட்ட நஞ்சான உணவுப் பொருளுக்கு யார் காரணம்? விவசாயி பூச்சியை பார்த்து பயந்து பூச்சியை போட்டு தள்ளுறோம்னு சொல்லி பூச்சிக்கு எதிராக பயன்படுத்தின அந்த பூச்சி கொல்லின்னு சொல்ற உயிர் கொல்லி விஷம் காரணம். அடுத்த கதை பார்ப்போம். நீங்க பயிருக்கு மேல அடிக்கும் போது கரெக்டா பயிருக்கு மேல மட்டும் அடிக்கல. ஒரு சொட்டு எங்க விழுகுது? நிலத்துல இருக்க மண்ணுல விழுகுது. அடுத்த விளைவு மண்ணுல விழுகுது. மண் மண் அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? மண் அப்படின்னா என்ன? மண்ணுக்கு உசுர் இருக்கா இல்லையா? டக்குன்னு முக்காவாசி பேர் கையை தூக்குவாங்க. உசுர் இருக்கு. உசுர் இருக்குன்னா எதை வச்சு உசுர் இருக்குன்னு சொல்றீங்க? மண்ணு மூச்சு விடுதா? மண்ணு அசைதா? மண்ணு சாப்பிடுதா? மண்ணு வளருதா? திருப்பி இந்த இடத்துல ஒரு கேள்வி. மண் அப்படின்னா என்ன மீன் பண்றீங்க? எதைய மண்ணுன்னு சொல்றீங்க? நிலத்துல இருக்கிற இப்படி ஒரு கைப்பிடி அள்ளுறீங்க மண்ணை. என்னென்னலாம் பார்ப்பீங்க? நிலத்துல இருக்கிற மண்ணை ஒரு கைப்பிடி அள்ளினா என்னென்னலாம் பார்ப்பீங்க?
கல்லுன்னு சொல்ற சின்ன சின்ன வடிவங்கள். அந்த கல்லுன்னு சொல்ற மணல், அந்த மணல் அப்படியே தூளான வண்டல். மணலும் கல்லும் இது மணலும் வண்டலும் ஒட்ட வைக்கிற களி. களிங்கிறத உங்களால கண்ணால பார்க்க முடியாது. நிலத்துல இப்படி தொட்டீங்கன்னா பிசு பிசுன்னு ஒட்டுச்சுன்னா அது களி அப்படின்னு சொல்றீங்க. களி, மணல், வண்டல் மூணும் கலந்த கலவை தான் மண். மண்ணுன்னு ஒரு தனிப்பட்ட பொருளை சொல்லவே முடியாது. மணல்னு சொல்ற சின்ன சின்ன கல்லு, மணல் தூளான வண்டல், அதை ஒட்டிக்க வைக்கிற களி. இது போக அந்த ஒரு கைப்பிடி மண்ணுல வேற என்னென்னலாம் இருக்கு? தாவரங்களோட வேர், ஈரப்பதம், அதுக்கடுத்து இதுக்கு மேல செடிகளுக்கு பக்கத்துல இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகள், செலந்தி, மண்புழு, மரவட்டை. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு கைப்பிடி மண்ணுல 2.5 கோடி கிருமிகள். என்ன கிருமி? வைரஸா இருக்கலாம், பாக்டீரியாவா இருக்கலாம், பங்கஸா இருக்கலாம், ஆக்டினோமைசாய்ட்ஸா இருக்கலாம். ஒரு கைப்பிடி மண்ணுல 2.5 கோடி. யோசிச்சு பாரு. இது எல்லாம் கலந்த கலவைக்கு பேர் தான் மண். மண்ணுங்கிறது இங்கிலீஷ்ல சாயில்னு சொல்லுவோம், மணல்ங்கிறத சாண்டுன்னு சொல்லுவோம். சாண்ட், சில்ட், கிளே, இந்த மூணு கலந்த கலவைக்கு பேர் தான் சாயில். சாண்டுனா மணல், சில்ட்னா வண்டல், கிளேனா களி. மணல், களி, வண்டல் பிளஸ் ஈரப்பதம் பிளஸ் சில டைப்பான பூச்சிகள், மண்புழு, வேர் தொகுதி, குப்பை, கூலம், மக்கு, இது எல்லாம் கலந்த கலவை. அதோட 2.5 கோடி கிருமி. இது எல்லாம் கலந்த கலவைக்கு பேர் தான் மண். இப்ப திருப்பி கேள்வி கேட்போம். மண் உசுரோட இருக்கிறதுக்கு அந்த 4 வேலை. எந்த 4 வேலை? மூச்சு விடுதா, அசைதா, சாப்பிடுதா, வளருதா? மூச்சு விடுதா முதல் கேள்வி. மண்ணுல மூச்சு நடக்குதா? மூச்சு விடுறதுன்னா காத்து. காத்து உள்ளேயும் போய் வெளியும் போயிட்டு வர்ற வேலை நடக்குதா? கண்டிப்பா நடக்குது. எப்படி நடக்குது? மணல், களி, வண்டல் அந்த இதுக்கு நடுவுல பூரா ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டை வழியா காத்து உள்ளேயும் வெளியவும் போயிட்டு வருது. நிலத்து மேல அப்படி மண் இருக்கு அப்படின்னு பார்த்தா, போர் போடுறீங்க. போர் போட்டா மொத்தம் என்ன வரும்? கீழ இருந்து முர்ருன்னு காத்து தான் வரும். காத்து வந்த பின்னாடிதான் என்ன வரும்? தண்ணி வரும். அப்ப நிலத்துக்கு கீழே 400 அடி போர் போட்டிருந்தாலும் 400 அடி கீழே காத்து எப்படி போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? நிலத்துக்கு மேல இப்போ உங்களுக்கும் எனக்கும் நடுவுல எங்க காத்து இருக்குதோ, எனக்கும் லேப்டாப்புக்கும் நடுவுல காத்து இருக்குதோ, அது மாதிரி நிலத்துக்கு கீழேயும் மண்ணுகளுக்கு, இது மண்ணுன்னு சொல்ற அந்த மணல் துகள்களுக்கு கீழே 400 அடி வரைக்கும் காத்து இருக்கு. காத்து எப்படி நிலத்துக்கு மேல இருக்கோ அது மாதிரி நிலத்துக்கு கீழே இருக்கு. அப்ப மண் என்ன பண்ணுது? சுவாசி. மண்ணோட ஓட்ட வழியா காத்து உள்ளேயும் வெளியும் போயிட்டு வந்து மண்ணு சுவாசி. மண்ணு அசைதா? எப்படி அசையுது? மண்ணு கண்டிப்பா அசையுது. எப்படி அசையுது? ஆடி காத்துல வெளியே போய் நின்னீங்கன்னா உங்க மூஞ்சி முழுக்க என்ன இருக்கும்? மண். அப்ப மண்ணு காத்துனால அசைது. ஓங்கி மழை பெஞ்சிச்சுன்னா மழையோட சேர்ந்து அந்த மணல் துகள்களையும் மேல இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு ஓடுது. காத்துனால அசையுது, தண்ணினால அசையுது. மனுஷன் உழுகிறேன் பெருவழின்னு உழுகும் போது 3 அடி கீழே இருக்க மண்ணை மேல கொண்டு வர்றான், மேல இருக்க மண்ணை கீழே கொண்டு வர்றான். மண்புழு மண்ணை அசைக்குது. நீங்க நடக்கும் போது உங்க காலுல ஒட்டிக்கிட்டு மண்ணு ஒரு இடத்துல இருந்து, அப்ப மண்ணு தொடர்ச்சியா, அது சஹாரா பாலைவனத்து மண்ணா இருக்கட்டும் இல்ல மதுரை மண்ணா இருக்கட்டும், கண்டிப்பா அந்த இடத்துலயே இருக்கிறது இல்ல. அந்த இடத்துல இருந்து 1 சென்டிமீட்டரோ 2 சென்டிமீட்டரோ கண்டிப்பா நகர்ந்து. மண்ணு சுவாசிக்குது, மண்ணு அசையுது. மண்ணு சாப்பிடுதா? சாப்பிடுறதுன்னா என்ன நினைக்கிறீங்க? நம்ம சாப்பிடுற மாதிரி சாப்பாடு சாப்பிடுதா மண்? உண்மையில மண்ணு சாப்பிடுது. என்ன சாப்பிடுது? பெய்கிற மழை தண்ணி முழுக்க யார் குடிக்கிறா? நிலத்துல இருக்க மண்ணு தான் குடிக்குது. தண்ணிய எப்படி குடிக்குதோ அது மாதிரி மண்ணு இன்னொரு வேலை செய்யுது. என்ன வேலை செய்யுது? சாப்பிடுது. எதை சாப்பிடுது? மண்ணுல முன்னாடியே பார்த்தோம் 2.5 கோடி கிருமிகள். என்ன 2.5 கோடி கிருமிகள்? வைரஸா இருக்கலாம், பாக்டீரியாவா இருக்கலாம், பங்கஸா இருக்கலாம், ஆக்டினோமைசிஸா இருக்கலாம். என்ன சொன்னோம்? இந்த 2.5 கோடி கிருமிகளோட வேலை என்ன? மண்ணுல செத்து விழுகிற எல்லா பொருட்களையும், அது அரச மரத்து இலையா இருந்தாலும் சரி, ஆளா இருந்தாலும் சரி, யானையா இருந்தாலும் சரி, செத்து விழுகிற எல்லாத்தையும் யார்தான் மக்க வைக்கிறா? மண்ணுதான் மக்க வைக்கும்.
மண்ணோட அந்த 2.5 கோடி கிருமிகளுக்கு வேலையே செத்து விழுகிற பொருள்களை மக்க வைக்கிறதான் வேலை. அப்ப மண்ணு அசையுது, மண்ணு சுவாசிக்குது, மண்ணு சாப்பிடுது, மண்ணு வளருதா. ஒரு எடுத்துக்காட்டுக்கு செய்வோம். அரச மரத்து விதை எவ்வளவு பெருசு? கடுகை விட சிறுசு. அரச மரமா மாத்தினது யாரு? அரச மரத்து விதை எங்க விழுகுது? மண்ணுல விழுகுது. அரச மரமா மாத்தினது யாரு? மண்ணு. அப்ப அரச மரமா நிக்கிறது யாரு? மண்ணு. அரச மரம் மண்டையை போட்டுச்சுன்னா மண்ணு. அப்ப நீங்க யாரு? நான் யாரு? நிலத்துக்கு மேல நிக்கிற எல்லாமே, அது உயிருள்ள பொருளா இருந்தாலும் சரி, உயிர் இல்லாத பொருளா இருந்தாலும் சரி, மண்ணுதான். நான் மண்ணு, நீங்க மண்ணு, எல்லாரும் மண்ணுதான். ஏன்னா நம்ம மண்ணால செய்யப்பட்ட மண்ணுல உருவாகிற தாவரங்களை சாப்பிட்டுதான், மண்ணுல விளையிற புல்ல திங்கிற மாடு, மாடை திங்கிற மாட்டு இறைச்சி திங்கிறோம், பன்னி இறைச்சி திங்கிறோம், ஆட்டு இறைச்சியை திங்கிறோம், கோழியை திங்கிறோம். அதால உருவான மனுஷன் தான். மனுஷன் திரும்பி மண்டையை போட்டா மண். சுருக்கமான தத்துவம். நிலத்துக்கு மேல இருக்கிற எல்லாருமே மண்ணுதான், திருப்பி மண்ணுக்குள்ள போற ஆளுக தான். அப்ப இந்த இப்படிப்பட்ட அசைற மண், சுவாசிக்கிற மண், சாப்பிடுற மண், வளர்ற மண், இந்த மண்ணை நீங்க பூச்சிக்கொல்லி மருந்துன்னு தெளிக்கும் போது, அந்த ஒரு சொட்டு விழுகும் போது நடக்கிற வேதனை, அந்த வேதனை தான். ஒரு கைப்பிடி மண்ணுல எவ்வளவுன்னு பார்த்தோம்? ஒரு கைப்பிடி மண்ணுல 2.5 கோடி கிருமிகள் இருக்குன்னு பார்த்தோம். அந்த 2.5 கோடி கிருமிகளுக்கு மேல இந்த ஒரு டிராப் விஷம் விழுகும் போது 2.5 கோடியில 25 லட்சம் கிருமிகள் ஸ்பாட் அவுட். அப்ப யோசிச்சு பாருங்க. 1939 முதல் பூச்சிக்கொல்லி மருந்து கண்டுபிடிச்சு இந்தியாவுக்குள்ள இன்ட்ரோடியூஸ் ஆனது. பசுமை புரட்சின்னு சொன்ன ஒரு அந்த கிரீன் ரெவல்யூஷனுக்கு பின்னாடிதான் இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க, 1965 ரேஞ்சில அந்த பூச்சிக்கொல்லி மருந்தை நம்ம இந்தியாவுல பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். யோசிச்சு பாருங்க, இது வரைக்கும் எத்தனை ரவுண்டு பூச்சி மருந்து அடிச்சிருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. அப்ப இப்ப மண்ணுல என்ன இருக்குன்னு யோசிச்சு. ஒரு கைப்பிடி மண்ணுல 2.5 கோடி கிருமி, ஒரு தடவை ஒரு டிராப் விழுந்தாலும் 25 லட்சம் அவுட்டு. உடனே டக்குன்னு நம்ம ஆளுங்க பலார் நடிப்பாங்க, மண் மலடாகி விட்டது. மண்ணு மட்டும் மலடு ஆச்சு? மலடு ஆகாது. ஆச்சு. மண்ணு மலடு ஆகுறதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இருக்க மாட்டீங்க, நான் இருக்க மாட்டேன். அப்புறம்தான் மண் மலடாகும். மண் மலடுங்கிற வார்த்தையே வன்மையா கண்டிக்கத்தக்கது. நிலவரம் என்னங்கிறத பார்ப்போம். இன்னைக்கு தேதி இல்ல, மண்ணை செக் பண்ணி பார்த்தாச்சு. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற மண்ணை, இந்த தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் எல்லா மாநிலங்கள்ல இருக்க மண்ணை எடுத்து செக் பண்ணி பார்த்தா இந்தியாவோட கண்டிஷன் என்ன தெரியுமா? 2.5 கோடி கிருமிக்கு பதில 25 லட்சம் கிருமி தான் இருக்கு இன்னைக்கு தேதியில பிரசன்ட் மண்ணுல. 25 லட்சம் கிருமி இருக்கிற இப்போதைய மண், 2.5 கோடி கிருமி இருந்த 1960 பசுமை புரட்சிக்கு முந்திய மண், இந்த 2 மண்ணுக்கு என்ன வித்தியாசம்னு நினைக்கிறேன்? 25 லட்சம் கிருமி இருக்கிற இப்போதைய மண், 2.5 கோடி கிருமி இருந்த நல்ல மண், ஒரு காலத்திய மண், 2 மண்ணுக்கும் என்ன வித்தியாசம்? எந்த வேலை செய்யறதுல, எந்த கெப்பாசிட்டில வித்தியாசம்? மண்ணோட வேலையே பார்த்தோம். செத்து கொள்ளுகிறத மக்க வைக்கிறதா மண்ணோட வேலை. அந்த மக்க வைக்கிற வேலையை பாக்குறது யாரு? அந்த மண்ணுல இருக்க 2.5 கோடி கிருமி. எப்ப 2.5 கோடி கிருமி இருந்துச்சு? நல்ல மண்ணா இருந்தப்ப. இப்ப மண்ணுல எத்தனை கிருமி, எத்தனை லட்சம் கிருமி? 2.5 கோடியில 25 லட்சம் கிருமி. யோசிச்சு பாருங்க. ஒரு அரச மரத்து இலை செத்து விழுந்துச்சுன்னா 2.5 கோடி கிருமி இருக்கிற நல்ல மண் 4 நாள்ல மக்க வச்சோம். அப்ப 25 லட்சம் கிருமி இருக்கிற தற்போதைய மண் 40 நாள் ஆகும் மக்க வைக்கிறது. இதுதான் மக்க வைக்கிற கெப்பாசிட்டில பிரச்சனை. அதுதான் மண்ணோட பிரச்சனையே. நல்ல மண்ணுக்கு அரச மரத்து இலைய 4 நாள்ல மக்க வைக்குதுன்னா, இந்த 25 லட்சம் கிருமி இருக்கிற தற்போதைய மண்ணுக்கு 40 நாள் ஆகும். இந்த லட்சணத்துல நம்ம பிளாஸ்டிக் வேற யூஸ் பண்றோம். பிளாஸ்டிக் மக்க வைக்கிறதுக்கு 2.5 கோடி கிருமி இருக்கிற நல்ல மண்ணுக்கே 400 வருஷம் ஆகுமா? அப்ப 25 லட்சம் கிருமி இருக்கிற தற்போதைய மண்ணுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 400 × 10 4000 வருஷம் ஆகும்.
இததான் மனசுக்குள்ள கொண்டு வரணும். இப்படி மண்ணோட வாழ்க்கையும் விளையாடுறது யாரு? திருப்பி விவசாயி பூச்சிக்கு எதிராக பயன்படுத்தினா பூச்சிக்கொல்லின்னு சொல்ற உயிர்கொல்லி. இந்த உயிர்கொல்லியை விட மண்ணை அதிகமா ரகளை ஆக்கிக்கிட்டு இருக்கிறது களைக்கொல்லின்னு சொல்ற களைகளை பயன்படுத்துறதுக்காக போடப்படுற வீடிசைடுன்னு சொல்ற கலை. இது எல்லாம் ஒரே கேட்டகரி தான். அது பூச்சி எதிராக களைகளுக்கு எதிராக பயன்படுத்துற வீடிசைடா இருக்கலாம், பயிர்களுக்கு நோயை உருவாக்குற ஃபங்கஸுக்கு எதிராக பயன்படுத்துற ஃபங்கிசைடா இருக்கலாம், எலிகளுக்காக வைக்கிற ரோடன்டிசைடா இருக்கலாம். எல்லாமே சைடு. நம்மாழ்வார் ஒரு வார்த்தை சொல்லுவார், சைடு. சைடுனா என்னது? சைடுனா என்னது? சூசைடு, தன்னைத்தானே கொத்துக்கிறது. பயோசைடு, உசுரோட இருக்கிறத கொல்றது. இது எல்லாமே பயோசைடு தான். உசுரோட இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு தன்னைத்தானே சூசைடு பண்ணிக்கிற வேலைதான் இங்க நடந்துச்சு இந்த இடத்துல. இப்ப அடுத்த ட்விஸ்டா, அப்ப இப்படிப்பட்ட மண்ணை காலி பண்றதும் பூச்சிக்கொல்லி மருந்து. அப்ப இப்படிப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்தை தெளிச்சுதான் பூச்சியை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? பூச்சியை வேற எந்த விதத்திலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாதா? இங்கதான் ஒரு கேள்வி கேட்கும். ஒரு ஆளை போட்டு தள்ளணும் அப்படின்னு இன்னைக்கு தேதியில முடிவு பண்ணுனா நம்மளோட ஆயுதம் என்னவா இருக்கும்? இப்போ ஒரு எடுத்துக்காட்டு நம்ம விளையாட்டுக்கே வச்சுக்கிடுவோம். நான் இப்ப குமரேசனை போட்டு தள்ளணும்னு முடிவு பண்றேன். என்ன செய்வேன்னு நினைக்கிறீங்க? நான் டைரக்டா போட்டு தள்ளனேன்னா குமரேசனை கொண்ட குற்றத்துக்காக நான் ஜெயிலுக்குள்ள போய் உக்காந்து கழுதிங்கணும். அப்ப நான் குமரேசனை போட்டு தள்ளுறதுக்கு என்ன செய்வேன்? யாருக்கும் தெரியாம ஒரு கூலிப்படை வைப்பேன். அந்த கூலிப்படை தான் குமரேசனை போட்டு தள்ளுறதுக்கு. நான் கூலிப்படைக்கு காசு கொடுத்துருவேன், அவன் கூலி. இப்படிப்பட்ட கூலிப்படை தான் பூச்சிகள். பூச்சிகள்ல 2 டைப்பான பூச்சிகள். ஒரு பூச்சிக்கு பேரு கெட்ட பூச்சி, இன்னொரு பூச்சிக்கு பேரு நல்ல பூச்சி. இந்த 2 வார்த்தையே ரொம்ப டைம் கேட்டிருப்பீங்க. அது என்ன கெட்ட பூச்சி நல்ல பூச்சி? கெட்ட பூச்சினா பயிரை திங்கிற வெஜிடேரியன் பூச்சி. நல்ல பூச்சினா பயிரை திங்கிற வெஜிடேரியன் பூச்சியை பிடிச்சு திங்கிற நான் வெஜிடேரியன் பூச்சி. பூச்சிலேயே 2 கேட்டகரி இருக்கு. இந்த பருத்திய ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு நான் கொண்டு வர்றேன். பருத்தி வயல்ல மட்டும் 250 வகையான பூச்சிகள். இந்த 250 வகையான பூச்சிகள்ல 40 பூச்சிகள் தான் பருத்தியை தாக்குற வெஜிடேரியன் பூச்சிகள். 160 பூச்சிகள் டோட்டலி நான் வெஜிடேரியன். அவங்களுக்கும் பருத்திக்கும் சம்பந்தமே கிடையாது. பருத்தியை தாக்குற அந்த 40 வெஜிடேரியன் பூச்சிகளை பிடிச்சி திங்கிறதா இந்த 160 பூச்சிகளோட வேலை. மொத்தம் எவ்வளவு பார்த்தோம்? 240 பூச்சிகள் பார்த்தோம். 240ல 40 பூச்சி பயிரை தாக்குற வெஜிடேரியன் பூச்சி, 160 பூச்சி பயிரை தாக்குற வெஜிடேரியன் பூச்சியை பிடிச்சி சாப்பிட்ற நான் வெஜிடேரியன் பூச்சி, இன்னொரு 40 பூச்சி. அந்த பூச்சி நியூட்ரல். நியூட்ரல்னா என்னது? பயிரை தாக்குறதும் கிடையாது, பயிரை தாக்குறத பிடிச்சி திங்கிற நான் வெஜிடேரியனும் கிடையாது. 2க்கு நடுவுல நம்ம முன்னாடியே பார்த்தோம், அந்த மண்ணுல 2.5 கோடி கிருமிகளோட இருக்கிற மக்க வைக்கிற பூச்சி, ஸ்கேவெஞ்சர்ஸ். மக்க வைக்கிற வேலையை பார்க்கிற சில பூச்சிகள். அந்த பூச்சிகளை நன்மை செய்யறதுலயும் சேர்க்க முடியாது, கெடுதல் செய்யறதுலையும் சேர்க்க முடியாது, நடுவுல வச்சிருக்கும். ஆனா இந்த நான் வெஜிடேரியன் பூச்சி வெஜிடேரியனையும் போட்டு தள்ளும், இந்த நல்லது இது நான் நியூட்ரலா இருக்கிற மக்க வைக்கிற பூச்சிகளையும் போட்டு தள்ளும். இவர் மொத்தத்துல நான் வெஜிடேரியன். இவருக்கு பயிருக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்ப நான் திருப்பி சொல்றேன், அந்த கதைக்கு வர்றேன். இந்த இடத்துல கூலிப்படை. நமக்கு கூலிப்படை யாரு? வெஜிடேரியன் பூச்சியை போட்டு தள்ளுற நான் வெஜிடேரியன் பூச்சி தான். திருப்பி அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி, கூலிப்படை. நம்ம இப்போ ஒரு பூச்சியோட அவுட்லைன், டோட்டல் அவுட்லைன் தெரிஞ்சாதான் பூச்சிய எந்த இடத்துல நம்ம கூலிப்படையை ஏவி கொலை பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியணும். அப்ப பூச்சி அப்படின்னா முதல் நமக்கு என்னன்னு தெரியணும். இப்ப பூச்சியை ஐடென்டிபிகேஷன் பண்றதுலயே நமக்கு பிரச்சனை இருக்கு. எதை பூச்சின்னு சொல்றாங்க?